காலைல தூங்கி எணிக்கும் போது ஜாயின்ஸ்ல எல்லாம் வலி இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நேரம் நடக்கும் போது எனக்கு ஜாயின்ஸ்ல சத்தம் வர மாதிரி இருக்கு. உடம்பு ஃபுல்லாவே ஒரு டயர்ட்னஸ் எப்பவுமே இருந்துட்டே இருக்குன்னா இதுக்கான ரீசன் விட்டமின் டி அண்ட் கால்சியம் குறைபாடா இருக்கலாம். இதுக்கு பேஷண்ட் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எழுதி கொடுக்கும்போது அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் திரும்ப திரும்ப ரீனல் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. அது போக கான்ஸ்டிபேஷன் இருக்கு, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீங்க நார்மலாவே உங்க ஃபுட்டில் நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா தினமும் ஒரு 1/4 லிட்டர் பசும்பால் எடுத்துக்கோங்க. உங்க வாதத்தையும் குறைச்சு உங்க கால்சியமையும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அது போக ராகி களி 2 நாளும் 2 நாள் உளுந்தங்களி, கருப்பு உளுந்து, கருப்பு எதுலெல்லாம் இருக்கோ அதுல எல்லாம் கால்சியம் ரிச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எள்ளு, நல்லெண்ணெய் இதெல்லாம் ரெகுலரா எடுத்துக்கலாம். அது போக முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு 2 நாள் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது மூலமா கால்சியம் சப்ளிமெண்ட் எடுத்துக்காமையே உங்களுக்கு சரியாயிரும். அது மட்டும் இல்லாம இதெல்லாம் எடுத்தும் எனக்கு கால்சியம் ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது, சிம்டம் குறைய மாட்டேங்குது அப்படின்னா இதுக்கு காரணம் உங்களோட விட்டமின் டி இல்லாம கால்சியமா அப்சர்வே பண்ணிக்காது. சதைகள்ல வலி இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே த்ரூ அவுட் பெயின் ஒரு வலி சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு 20 மினிட்ஸ் வாக்கிங் எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வெயில்ல ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் எடுத்துட்டீங்கன்னா கால்சியம் பிளஸ் விட்டமின் ரெண்டுமே உங்களுக்கு நார்மல் லெவல் உங்க சிம்டம்ஸ் எல்லாம் கடகடான்னு குறையிற மாதிரி இருக்கும். பிளஸ் நட்ஸ், எல்லா விதமான நட்ஸும் சோயாவும் நிறைய எடுக்கிறது மூலமா விட்டமின் டி சப்ளிமெண்ட் சரியாகிற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.